இவ்வளவு நாளும் ஆறா கூட நான் பைக்ல வந்திருக்கேன். ஆனா எனக்கு என்னமோ தெரியல, ஒரு மாதிரியா சந்தோஷமா இருந்துச்சு. டேய் குரு, பா இப்ப எதுக்கு அடிச்சிங்க? டேய் நீ பண்ணின காரியத்துக்கு ஏதோ ஒண்ணு அடிச்சதோட விட்டனே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. என்ன அப்பா சின்ன பேசுங்க, எனக்கு எதுவும் புரியல. ஓ துறக்கு என்ன புரியலையோ? அந்த அசிங்கத்தை என் வாயால நான் வேற சொல்லணுமா? அப்பா சின்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. மா என்னம்மா இது? அப்பா என்னமோ பேசிட்டு இருக்காரு, என்ன பேசுறாருன்னு எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு எப்படா புரியும்? உனக்கு எப்படி புரியும்? உன்னை நல்லா வளர்த்திருக்கேன்னு நினைச்சு எவ்வளவு நாள் நான் பெருமைப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? ஆனா சின்னக்கு எல்லாத்துலயும் குழி தோண்டி புதைச்சிட்டியாடா. என்ன அப்பா என்ன நடக்குதுங்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, எனக்கு எதுவுமே புரியல. தயவு செஞ்சு புரியுற மாதிரி யாராச்சும் சொல்லுங்க. புரியல தானே? புரியுற மாதிரி நானே சொல்றேன், சொல்லி தொலைக்கிறேன். சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணி தொலைறது? உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெத்துட்டனே, இதெல்லாம் சொல்லி தானே ஆகணும். ஏடா உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரும் தைரியமும் இருந்திருந்தா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காதலிச்சு அவளை இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொல்லி இருந்திருப்பா. என்ன நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டனா? பா என்ன பேசுறீங்க நீங்க? குரு போதலே போதும். நாங்க கூட இம்புட்டு நாளே உன்ன நல்லவன் தானே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதானே புரியுது நீ எம்மா பெரிய விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்கனே. என்ன குரு இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? நீ இப்படி பண்ணுவனே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன கிழவி என்ன பேசுற நீ? இங்க பாரு, நான் யாரையும் காதலிக்கவும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தவும் இல்ல, சரியா? ஏய் போதுடா, நிறுத்துடா. நான் கூட இவ்வளவு நாள் உன்னை நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தானே தெரிஞ்சது உன்னோட லட்சணம் என்னன்னு. ஏண்டா அந்த பொண்ணு ஜெனியே என்னண்டா சொன்ன எங்ககிட்ட? என்னன்னு சொன்ன? ஃப்ரெண்டு தானே ஒரு தடவை அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். ஆனா அந்த பொண்ணை துரத்தி காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி ஏமாத்திருக்கா. என்ன குரு இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? என்ன நான் ஜெனியை லவ் பண்ணி ஏமாத்திட்டேனா? அப்பா என்ன பேசுறீங்க? இங்க பாருங்க, முதல்ல நான் ஜெனியை லவ் பண்ணவே இல்ல, அப்புறம் எங்க இது ஏமாத்துறதுக்கு? போதுல நிறுத்து. அந்த பொண்ணை ஏமாத்துற மாதிரி எங்க ஏமாத்தறான்னு பாக்குறியாக்கோ? இங்க பாருலே, அந்த பொண்ணு ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டு நீ அந்த பொண்ணும் லவ் பண்றீங்கன்னு. என்ன நானும் அவளை லவ் பண்றேன்னு ஆதாரத்தை காட்டினாளா? அப்படின்னா ஆதாரத்தை காட்டினா? அப்படின்னா ஆதாரத்தை காட்டினா? அம்மா தூரி சின்ன என்ன பேசுறாங்க இவங்க ரெண்டு பேரும்? ஜெனியை நான் லவ் பண்ணி ஏமாத்திட்டேனா? நீ எப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா, கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. என்ன மா, என்னம்மா நீங்க என்னை பத்தி தெரிஞ்சும் நீங்களே எப்படி சொல்றீங்க? இங்க பாருங்கம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், ஜெனியை நான் லவ் பண்ணவே இல்லம்மா. லவ் பண்ணவும் இல்ல, அவளை நான் ஏமாத்தவும் இல்ல. தூரி நீயாச்சும் அம்மா கிட்ட சொல்லு தூரி. இல்ல குரு, ஜெனி இவங்க சொல்ற மாதிரி ஆதாரத்தோட தான் வந்து பேசினா. நீ ஜெனியை லவ் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட க்ளோஸ் ஆன போட்டோஸ், அதுக்கப்புறம் நீ ஜெனிக்கு பண்ணின சாட்ஸ் எல்லாத்தையுமே அவ காட்டினா குரு. அதை பார்த்ததுக்கு அப்புறமும் எங்களால நம்பாம இருக்க முடியல குரு. தூரி அம்மா என்ன நம்பலன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப என்னடா நீ என்ன நம்பாத மாதிரி பேசுற? தூரி சத்தியமா சொல்றேன், நான் ஜெனியை லவ் பண்ணவே இல்ல. அது மட்டும் இல்ல, அவ கூட சேர்ந்து நான் க்ளோஸா ஒரு போட்டோவும் எடுத்ததும் இல்ல, அவகிட்ட நான் எந்த சாட்டும் பண்ணினதும் கிடையாது. இதுதான் உண்மை. சாச்சா இல்ல குரு, ஒரு பக்கம் மேல நம்பிக்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்பாமலும் இருக்க முடியல குரு. அதுதான் உண்மை. ஓ அப்படியா? அது சரி, இப்பதான் புரியுது அவ எவ்வளவு பெரிய நாடகத்தை போட்டுட்டு போயிருக்கான்னு. இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க, ஜெனியை நான் லவ் பண்ணவும் இல்ல, அவளை லவ் பண்ணி ஏமாத்தவும் இல்ல. டேய் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்டா. இங்க பாரு, நீ அந்த பொண்ணை துரத்தி லவ் பண்ணிருக்க. அதுவும் அந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணை நீ லவ் பண்ணிருக்க. அப்புறம் கல்யாணம் படிக்கிறேன்னு சொல்லி இப்ப என்னடா திடீர்னு என்னால உன்னை கல்யாணம் படிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்க. அதனால அந்த பொண்ணு சாகுற அளவுக்கு போயிருக்காடா, சாகுற அளவுக்கு போயிருக்கா. என்ன சாகுற அளவுக்கு போயிருக்காளா? யாரு அவளா? அவளாச்சும் சாகுற அளவு போறதாச்சும் மத்தவங்களை வேணும்னா சாகடிப்பா. இங்க பாருங்கப்பா, அவ சொல்றது எல்லாமே பொய். நான் ஜெனியை லவ் பண்ணவே இல்லப்பா, இதுதான் உண்மை. போது குரு, இதுக்கு மேல நீ சொல்ற கேதையும் நான் நம்ப தயாரா இல்ல. இங்க பாரு, அந்த பொண்ணை நீ காதலிச்சிருந்திருக்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருந்திருக்க. இப்ப திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ற. நீ எதுக்காக சொல்ற, ஏன் சொல்றலாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், உங்க பொண்ணை காதலிச்சு ஏமாத்தினதுக்காக என் பையனை கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அதனால ஜெனிக்கும் உனக்கும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம். என்ன கூடிய சீக்கிரத்துல எனக்கும் ஜெனிக்கும் கல்யாணமா? சாரு கேட்டுப்பா வாக்கு கொடுத்தீங்க, சாரு கேட்டு வாக்கு கொடுத்தீங்க. நீ
என்ன எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? யாரு கேட்டு முடிவு பண்ணீங்க? யாரு கேட்டு முடிவு பண்ணீங்க? இங்க பாருங்க, எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. ஜெனியை நான் காதலிக்கவும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தவும் இல்ல. அதனால என்னால அவளை கல்யாணமும் பண்ணிக்கவும் முடியாது. இதுதான் என்னோட முடிவு. மா, அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டானா உடனே அந்த கல்யாணம் நடக்காம போயிடுமா? இங்க பாரு, இவன் அந்த புள்ளைய காதலிச்சு ஏமாத்திருக்கான். அதனால கண்டிப்பா அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும். எனக்கும் அதாம புரியல, குரு எதுக்காக இப்படி சொல்றான்னு. என்னமோ போடி, நான் ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இதுல யார்கிட்ட போய் சொல்றது? அக்கா என்னாச்சு? இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? குறுக்கை நெடுக்கையுமா நடந்துட்டு இருக்கா? ஐயோ ஆரா, அது ஒண்ணும் இல்லடி. அத்தை வீட்டுல மதியத்துல இருந்து ஒரே சத்தமா இருக்கு. ஏதோ மாறி மாறி சண்டை போட்டுக்கிற மாதிரி. அதான் சின்னவா இருக்கும் ஏதா இருக்குன்னு ஒரே யோசனையிலே இருக்கேன். என்ன மதியத்துல இருந்து ஒரே சத்தமா இருக்கா? என்னக்கா சொல்ற நீ? ஐயோ ஆமாரா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்துச்சு. அந்த கார் வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுல ஒரே சத்தமா கேட்டுச்சு. ஏதோ சண்டை போடுற மாதிரி. என்ன கார் வந்துச்சா? அக்கா, அது சுந்தர மாமாவுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்திருப்பாங்க. நீ எதுக்குக்கா இப்ப அதை நினைச்சு இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா? ஐயோ இல்லடி, ஏதோ சண்டை போடுற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அதான் என்னவா இருக்கும் ஏதா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, அத்தையா வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அத்தை இது வரைக்கும் வரவே இல்லை. அதுவே ரொம்ப மனசுக்கு வேற படப்படப்பா இருக்கு. அக்கா, உனக்கு தான் சுந்தர மாமா பத்தி நல்லா தெரியுமே. எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு கத்திக்கிட்டு அத்தைக்கிட்ட சண்டை போட்டே தான் இருப்பாரு. அதே மாதிரி வழக்கமா போடுற சண்டையா தான் இருக்கும். இதுக்கு நீ இவ்வளவு யோசிக்கிறதா எனக்கு புரியல. அக்கா, எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. தயவு செஞ்சு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா ப்ளீஸ். சரிடி, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அக்கா, என்ன இது சொங்கி மாதிரி சொல்ற? இங்க பாருக்கா, அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது, சரியா? அத்தையே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அத்தை கிட்ட என்ன நடந்தாலும் அதை உங்ககிட்ட சொல்லலைன்னா தூக்கமே வராது. நீ கவலைப்படாத, சரியா? அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. தயவு செஞ்சு ஒரு காஃபி மட்டும் போக்கா ப்ளீஸ். நீ சொல்றது சரிதான்டி. அத்தை எதா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க தான். இருந்தாலும் ரொம்ப சத்தமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கவலையா இருந்துச்சு. சரியாரா, நீ போய் ரூம்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு காப்பி போட்டு வைக்கிறேன். மாட்டேன், இந்த கார்ட்டூன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வைப்பேன். எதுவும் பேசாம முதல்ல கார்ட்டூனை பாருங்க. எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல? முதல்ல அங்க பாருங்க. நீங்க போனா போங்க, நான் பாப்பேன். எனக்கு இந்த கார்ட்டூன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹை பேபி, இங்க வா. சொல்லு காவ்யா, என்ன? பேபி, அது ஒண்ணும் இல்ல. நானு குரு சிவா 3 பேரு கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தோமா. இந்த கார்ட்டூன் நல்லா தான் இருக்கு. ஆனா சிவாக்கு குருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் விளையாட போயிட்டாங்க. ப்ளீஸ் பேபி, நீ வந்து எனக்கு கம்பெனி கூட நீ நான் சேர்ந்து இந்த கார்ட்டூன் பார்க்கலாம். இந்த கார்ட்டூன் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கார்ட்டூன் பார்க்கணுமா? நான் கத்தியையும் கண்ணையும் வச்சுட்டு சுத்துற வண்டி. என்ன போய் கார்ட்டூன் பார்க்கவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க. இருந்தாலும் காவ்யா, நீ கூப்பிட்டு ஏனே தெரில. நீ எதை சொன்னாலும் என்னால அதை செய்யாம இருக்கவே முடியல. பேபி ப்ளீஸ் பேபி, எனக்கு வந்து கம்பெனி கூட. இந்த கார்ட்டூன் உண்மையாவே நல்லா இருக்கும், நீ வா. ஆஹா, சரி இதோ வரேன். ஹே காவ்யா, என்ன பண்ற நீ? விடு. காவ்யா, என்ன இது? கொஞ்சம் தள்ளி உட்காரு. மாட்டேன், நான் இப்படிதான் உட்கார்ந்திருப்பேன். ப்ளீஸ் பேபி, நான் இப்படியே உட்கார்ந்துக்கிறேன். இப்படி உட்கார்ந்திருக்கும் போது எனக்கு பயமே வராது, தெரியுமா? இல்ல காவ்யா, அது வந்து கொஞ்சம் மட்டும் தள்ளி உட்கார. போ பேபி, முடியாது. டே எழில், உனக்கு என்னடா ஆச்சு? காவ்யா என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக உட்காந்துருக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கு பேர் என்ன? இந்த மாதிரி ஃபீலிங்லாம் எனக்கு முன்ன பின்ன வந்ததே கிடையாது. ஆனால் இப்போ ஐயோ, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, காவ்யாவை வர எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பேபி, என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை காவ்யா, என்ன உனக்கு பிடிக்குமா?
பேபி இது என்ன கேள்வி? எனக்கு உன்னை ரொம்ப 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 பிடிக்கும். டாடிக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சதுன்னா அது நீ தான். ஏன்னா டாடி கிட்டையும் நான் பயப்பட மாட்டேன், அதே மாதிரி தான் உன்கிட்டயும் நான் பயப்பட மாட்டேன். உன்னை தவிர யார் என் பக்கத்துல வந்தாலும் எனக்கு பயமா இருக்கும் தெரியுமா? ஆனா உன்கிட்ட மட்டும் அந்த பயம் எனக்கு வரவே வராது, ஏன்னா நீ என்னோட பேபி. ம் சரி ஓகே, என்கிட்ட உன்னை பிடிக்குமான்னு கேட்டல, அதே கேள்வியை இப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன். பேபி என்ன உனக்கு பிடிக்குமா? பேபி என்ன இது, என்ன யோசிக்கிற? நீ கேட்கும்போது நான் யோசிக்காம சொன்னல, நீ சொல்லு, என்ன உனக்கு பிடிக்குமா? ம் பிடிக்கும். ஹாய், அப்படியா? சூப்பர் சூப்பர். எவ்வளவு பிடிக்கும்? அது ரொம்ப 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 பிடிக்கும். அப்படியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு உன்னை ரொம்ப 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 பிடிக்கும். சரி சரி ஓகே ஓகே, கார்ட்டூன் போயிட்டு இருக்கு, முதல்ல நம்ம கார்ட்டூன் பார்க்கலாம், ஓகேவா? கார்ட்டூன் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து ஊஞ்சலன்னு ஆட்டி விடணும். நேத்து நான் ஊஞ்சல் ஆட்டி விட்டல அந்த மாதிரி, ஓகே? ம் சரி ஓகே. அப்போ ஓகே பேபி, ஃபர்ஸ்ட் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கார்ட்டூன் பார்க்கலாம். கார்ட்டூன் ஓடிட்டு இருக்கு பாரு. காவ்யா கத்தியோடையும் கண்ணோடையும் தெரிஞ்ச வண்டினா, ஆனா என்ன நீ இந்த அளவுக்கு மாத்திருக்கடி. இந்த மாதிரிலாம் உட்காந்து நான் டிவியே பார்த்தது இல்லடி, அதுவும் கார்ட்டூன்லாம் அந்த அளவுக்கு நீ என்ன மாத்திருக்க காவ்யா. என்னன்னே தெரியல. நீ ஏதாச்சும் என்கிட்ட ஒன்று கேட்டா அதுக்கு என்னால மறுப்பு சொல்லவே முடியல. இதுல இருந்து எனக்கு தெரியுது காவ்யா உன்னை எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு. காவ்யா ஒரு பக்கம் எனக்கே தெரியாம உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்ரி, இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப பயமாவும் இருக்கு. ஏன்னா என்னை பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லடி. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்குன்னு ஒரு நாள் கிடையாது. நாளைக்கு நான் உயிரோட இருப்பனா இல்லையா, செத்துருவனா, இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. நாளைக்குன்னு ஒன்று இல்லாம வாழ்ந்த வண்டினா எப்பவுமே நான் இன்னைக்கு மட்டும்தான். நாளைக்கு நான் உயிரோட இருப்பனா இல்லையான்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ற வண்டினா. அப்படி இருக்க பட்சத்துல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் உன் கூடவே லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும்னு தோணுதுடி. ஆனா அதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல காவ்யா, தெரியல. பேபி என்னாச்சு, என்ன வாய்க்குள்ளாரே பழம்பிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, நீ டிவி பாரு. ஓகே பேபி, ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கலாம் வா. ம் குரு என்னாச்சு? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரம் வான்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்க, என்னாச்சு? குரு என்னாச்சு? நீயாச்சும் என்ன நம்புவியாடி? குரு என்ன பேசுற நீ? எனக்கு எதுவுமே புரியல. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்றேன்டி, ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு. குரு இது என்ன கேள்வி? எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. என் குருவை பத்தி எனக்கு தெரியும், அவன் எப்பவுமே எந்த தப்பும் பண்ண மாட்டான். போதுமா? இப்ப சொல்லு. குரு யாராச்சும் வந்துருவாங்க, வந்து இப்படி நம்ம நிக்கிறத பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க, அதனால கையை ஏட. ஐயோ ஆமால, சாரிடி, அது ஏதோ தெரியல, உன்னை ஹக் பண்ணணும்னு தோணுச்சா, அதான் ஹக் பண்ணிட்டேன். ஒன் செகண்ட். சரி ஓகே, இப்ப சொல்லு என்னாச்சு? ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஜெனி இருக்கால. குரு என்ன சொல்ற நீ? ஐயோ ஆமாரா, நான் சொல்றதுக்கு எல்லாமே உண்மை. அது ஜெனியை நான் துரத்தி லவ் பண்ணனா, நான் தான் அவ பின்னாடி போய் லவ் பண்ணி அவளை காதலிச்சு கடைசியில கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னா அப்படின்னு வீட்டுல வந்து பேசியிருக்காடி. அது மட்டும் இல்ல, எல்லாரும் நம்புற மாதிரி அவ அந்த அளவுக்கு நடிச்சுட்டு போயிருக்காரா. இதனால என்னாச்சுன்னு தெரியுமா? எனக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்திருக்காங்கடி. ஜெனி மேம் இந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை குரு. அவனுக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்றதுக்கு. ஆமாரா, அவ இந்த அளவுக்கு கேவலமா நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. வீட்டுல அம்மா பாட்டி அப்பா தூரி யாருமே என்ன நம்பாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஏதோ பண்ணிட்டு போயிருக்காரா. அதனாலதான் இவங்க கண்டிப்பா உனக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றாரா, என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அவளை மாதிரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நினைச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்கு. ஜெனிமா புத்தி மட்டும் ஏன்டா இவ்வளவு கேவலமா யோசிக்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இங்க பாரு குரு, அதெல்லாம் உனக்கும் ஜெனி மேம்க்கும் கல்யாணம்லாம் நடக்காது, சரியா? மாமா சும்மா இப்ப கோவத்துல வேணா சொல்லுவாரு, நீ கொஞ்சமா மாமாவை கன்வின்ஸ் பண்ணு, ஓகே? இல்லாரா, அப்பா என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு.
எந்த அளவுக்கு கோவமா இருக்காருன்னா, ஜெனி சொல்றதுதான் உண்மை, நான் சொல்றது பொய். ஜெனி சொன்ன மாதிரி நான் அவளுக்கு ஏமாத்திட்டேங்கிறத அவர் நம்புறாரா. அதனாலதான் ஜெனியோட அப்பா அம்மாவுக்கு வாக்கு கொடுத்து அனுப்பியிருக்காரு. கண்டிப்பா உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கும், நீங்க தைரியமா போங்கன்னு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலாரா. குரு இங்க பாரு குரு, எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா குரு, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத சரியா? என்னைக்குமே தர்மம் மட்டும்தான் வெல்லும். ஜெனி மேம் எப்படி குறுக்கு வழியில வேணும்னா உன்னை அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருந்துருக்கலாம். ஆனா அது என்னைக்குமே நடக்காது குரு. நீ வேணும்னா பாரு, மாமாவுக்கு ஜெனி மேம் சொல்றது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரே இந்த கல்யாணத்தை நிறுத்துவார் சரியா? நீ கவலைப்படாம இரு குரு. கண்டிப்பா உனக்கும் ஜெனி மேம்க்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஆனா அவளை பத்தி எனக்கு உண்மை தெரிஞ்சாலும் சரி, தெரியாம இருந்தாலும் சரி, சென்னாலலாம் கண்டிப்பா அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சே, அதை நினைச்சு பாக்குறதுக்கே ஒரு அசிங்கமா இருக்கு. அவளை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. இப்போ அதை விட ரொம்ப கீழ்த்தரமா நடந்துகிட்டா. சே, அதுவும் என்ன தெரியுமாரா சொல்லி வச்சிருக்கா? அவ வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலாம், நான் தான் அவ பின்னாடியே போய் லவ் பண்றேன்னு சொல்லி துரத்தி லவ் பண்ணனா. சே, எந்த அளவுக்கு கேவலமா யோசிச்சிருக்கா. ஆனா விடமாட்டாரா, சும்மா விடமாட்டேன். நாளைக்கு இருக்கு அவளுக்கு காலேஜ்ல. குரு ப்ளீஸ் குரு, கோவப்படாத. உன் கோவம் நியாயமான ஒன்று தான். இங்கே பாரு குரு, இப்போதைக்கு எதை பற்றி யோசிக்காம நீ ஃபர்ஸ்ட் போய் தூங்கு சரியா? எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், ஓகே? என்ன தூங்கணுமா? ஆரா நானே எப்படா விடியும்னு காத்துட்டு இருக்காரா. விடியட்டும், அதுக்கப்புறம் சிறுக்க அவளுக்கு கச்சேரி. ஆனா பொண்ணாரா, அவளை சத்தியமா நான் சும்மா விடவே மாட்டேன். ஐயோ குரு, தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோ குரு. இங்க பாரு குரு, நான் சொல்றத கேளு. இப்போதைக்கு நீ டென்ஷன் ஆகாம ஃபர்ஸ்ட் போய் தூங்கு. எதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம், ஓகே? சரியாரா. ஆரா அப்புறம் தேங்க்ஸ். என்ன குரு தேங்க்ஸா? எதுக்கு? அட்லீஸ்ட் நீயாச்சும் என்ன நம்புனல்ல, அதனால தாண்டி. தேங்க்ஸ் ஆரா, தேங்க்யூ சோ மச். குரு, எனக்கு ஜெனி மேம் பத்தி நல்லாவே தெரியும். ஆனா நீ நினைச்சு பாரு, அத்தை, தூரி, அப்புறம் பாட்டி, மாமா யாருக்குமே ஜெனி மேம் பத்தின உண்மை எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றதானே அவங்க நம்புவாங்க. இங்க பாரு குரு, நான் தான் சொல்றேன்ல, உனக்கும் ஜெனி மேம்க்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்காது, ஓகே? நீ தைரியமா இரு. ஆமாரா, நீ சொல்ற மாதிரி எனக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. ஏன்னா என் மனசுல நீதான் இருக்க. இப்பவே உங்ககிட்ட என் மனசுல உள்ள காதல சொல்லணும் போல இருக்கு. ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. ஆனா எவ்வளவு சீக்கிரம் சொல்லணுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் சொல்லிட வேண்டி. ஏன்னா இதுக்கு மேலேயே என் காதல சொல்லாம இருந்தேன்னா எனக்கு பயமா இருக்குடி. எனக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் நடந்துருமோன்னு. கண்டிப்பா நான் சீக்கிரமாவே உங்ககிட்ட என் காதல சொல்ல வேண்டி. குரு, உன்னை ஜெனி மேம்க்குன்னு இல்லை, என்னால் வேற யாருக்குமே விட்டு கொடுக்க முடியாது குரு. நீ எனக்கு மட்டும்தான். இப்பவே உங்ககிட்ட என் காதலை சொல்லணும்னு எனக்கு தோணுது குரு. ஆனால் அதுக்கான நேரம் இது இல்லை குரு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு. எவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட காதலை சொல்லணுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் சொல்கிறதா நல்லது குரு. சீக்கிரமாகவே உங்ககிட்ட நான் என் காதலை சொல்லுவேன் குரு. நீ என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் மனசில் உள்ளதை உங்ககிட்ட நான் சீக்கிரமாகவே சொல்லிடுவேன் குரு. சீக்கிரமாக சொல்லிடுவேன். ஆனா என்னமோ தெரியல, இப்பதான் மனசெல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கு. தேங்க்ஸ் டி, தேங்க்யூ சோ மச். குரு, என்ன இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு? இங்க பாரு குரு, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சரியா? முதல்ல நீ கிளம்பு. சரியாரா. ஆனா ஒன்னு மட்டும் கன்ஃபார்மா சொல்றேன்டி, நாளைக்கு சிறுக்குடி அந்த ஜெனிக்கு கச்சேரி. குரு, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. அது நாளைக்கு பாத்துக்கலாம். ஆல்ரெடி இப்ப டைம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு போ. சரியாரா, குட் நைட். குட் நைட் குரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த செக்மெண்ட். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக என்னன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மனம் விரும்புதே நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கொடுத்துட்டு இருந்தேனே. பட் நீங்களா தான் என்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் கேட்டீங்க, டெய்லியும் வந்துட்டு எபிசோட் போடுங்கன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இவ்வளோ பேர் கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட அத்தனை வாட்டி நான் சஜஷன் கேட்டுட்டு சரி ஓகே நான் டெய்லியும் வந்துட்டு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் டெய்லி வீடியோ கொடுத்து என்ன யூஸ்? ஒரு யூஸுமே இல்லை. நீங்களா தான் போட சொன்னீங்க டெய்லியும், நானும் டெய்லியும் வீடியோ கொடுத்துட்டேன். ஆனால் ரெகுலராக பார்க்குறவங்க யாருமே பார்க்க மாட்டேன்றீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. வியூஸ் டவுனு, லைக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குது. சொல்லப்போனால் வீடியோவை சும்மா பேருக்கு பார்க்குறீங்க, ஓட விட்டு பார்க்குறீங்க. எனக்கு சத்தியமாக புரியலைங்க. நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக தான் நான் ரெகுலராகவே வீடியோ கொடுக்க ஆரம்பித்தேன். இல்லைன்னா இதை கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்து கொடுத்து வந்துருப்பேனே. ஆனால் நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து தான் நான் டெய்லியுமே வந்துட்டு வீடியோ வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்களே பார்க்கலன்னா எப்படிங்க? எனக்கு அந்த பாயிண்ட் மட்டும் புரியவே மாட்டேங்குது. ஆல்ரெடி யூடியூப் சைட்லேயே எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. அடிக்கடி ஒரு வீடியோக்கும் இந்த இஷ்யூ எனக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு 2 வாட்டி ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு சைடு இருக்கும்போது நீங்களா இப்படி ஒரு சைடு வந்து பண்றது வந்து எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ அதனால நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா,
ஸோ என்னன்னா நான் இனிமேல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எபிசோட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு தெரியலை நீங்கள் ஏன் வந்துட்டு யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஸ்டோரி பிடிக்கலையா, இல்லை ஸ்டோரி ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுதா, என்ன எதுன்னு எதுவுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஏதாச்சும் சொன்னால் தானங்க நான் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரியை வந்து மூவ் பண்ண முடியும். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே சத்தியமாக தெரியலை. ஸோ அதனால் டெய்லி வீடியோ கொடுக்குறது வேஸ்ட்டுன்னு எனக்கு வந்து தோணுது. அதனால் நான் இனிமேல் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு வீடியோ கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது ஓகேவா இல்லையா அப்படிங்கறத மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ப்ளீஸ். ஆமாங்க, தயவு செஞ்சு உங்களோட கருத்துக்களை என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். ஏன்னா அதை வச்சு தான் நான் டிசிஷனே எடுக்க முடியும். ஆனா இங்க கருத்தே யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு சத்தியமா தெரியல. தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு தயவு செஞ்சு இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க. இல்ல சிஸ்டர் எனக்கு ஸ்லோவா போகிற மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் நீங்க ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு போகலாம், இல்ல எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி போரிங்கா இருக்குது, ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பா எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாச்சும் எந்த கருத்தா இருந்தாலும் சொல்லுங்க. நான் வந்துட்டு அதுக்கு ஒன்றும் உங்ககிட்ட வந்துட்டு கோவப்பட போறது கிடையாது, சரிங்களா? ஏன்னா நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு வீடியோ வந்து எடுக்கிறேன். அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு எந்த கருத்தா இருந்தாலும் வந்து சொல்லுங்க. அண்ட் ஒன் மோர் திங், லாஸ்டா நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடலான்னு முடிவு எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு ஓகேவா இல்ல ரெகுலரா வந்துட்டு வீடியோ போடணுமா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க எல்லாரோட கமெண்ட்ஸ்க்காகவும் நான் கண்டிப்பா வெயிட் பண்ணி நான் வந்துட்டு பார்ப்பேன், சரிங்களா? பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ எண்ட்ல நான் வந்துட்டு இதுக்கான பதிலை வந்து சொல்றேன், சரிங்களா? ஓகேங்க, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.